மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு வசதியை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே தேர்தல் களத்தில் இப்படி செயல்படக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் பெற்ற ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய எதிரிகள் எங்கோ காணாமல் போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்வீச்சும் மீடியா ஹைப்பும் தான் இருக்கிறது. அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அவர்களால் அவ்வளவு இலகுவாக நம்மை வெற்றி கொள்ள முடியாது. நாம் உங்களுடைய சாதுரியமான காய் நகர்த்தல்களால், அரசியல் உத்திகளால் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறது. நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஒரு புதிய தலைவர் சொல்லியும் யாரும் அவரை தேடி போகவில்லை. வெளியே நிற்கக்கூடியவர்கள் கூட திமுகவை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள், அண்ணன் தளபதி அவர்களை நோக்கித்தான் வந்திருக்கிறார்கள். இடம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்போம் என்றுதான் இங்கே வந்து கைகோர்த்து நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு உங்கள் தலைமையின் மீது இங்கே மிகப்பெரிய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. நீங்கள் முன்வைக்கிற அரசியல் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக இருக்கிறது. நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய அரசியலாக இருக்கிறது. எனவே இந்த வெற்றி இலகுவானதுதான். ஆனால் இதை சாமர்த்தியமாக, சாதுரியமாக இந்த 20 நாட்களில் நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அண்ணனின் கூடுதல் கவனம் தேவை என்று பணிந்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொள்கை கூட்டணி என்று அந்த பெயரை நிலைநிறுத்திய அனைவருக்கும் பாராட்டுகள், அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் பாராட்டுகள். இது வெறும் இடங்களுக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க கொள்கைக்காக. இடம் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, மக்கள் மத்தியிலே நமக்கு இடம் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருக்கிறோம். மீண்டும் இது வளரக்கூடிய அளவிற்கு எப்படி கூட்டணியினுடைய எண்ணிக்கை விரிந்திருக்கிறதோ அதுபோல முடிவுகளும் விரிந்து நாம் மகிழ்ச்சியாக மீண்டும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு மீண்டும் நம்முடைய அருமை முதல்வர் அவர்கள் கோட்டைக்கு அமர்வார். 5ஆம் தேதி அன்று அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி இந்த விருந்தை விட இன்னும் மேலும் மகிழ்ச்சியை தர வேண்டும். தோழர்களே, தமிழக முதல்வர், நமது தோழமை கட்சி தலைவர்கள், நண்பர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்வோம் ஒன்றாக என்கிற அந்த சொல்லில் பன்முகம் இருக்கிறது. வேறுள்ள குழுவையெல்லாம் மானிடம் வென்றதம்மா என்கிற தமிழ் மூதுரையின் துவக்கமாக நான் அதை கருதுகிறேன். தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த முழக்கம் என்பது இந்தியாவின் கூட்டிசைவுக்கான பெரும் போர் முழக்கம் என்றே நாங்கள் கருதுகிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகம், இந்தியா இதுகாரம் நமக்கு அளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், சட்டத்தின் ஆட்சி முறை, எல்லாவற்றுக்கும் மேலாக சார்பின்மை, உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத சார்பின்மை இந்தியாவில் நிலவுகிறது. அந்த சார்பின்மையை குறிவைக்கிற பிஜேபியை வீழ்த்துவது நமது முதல் அரசியல் கடமை என்கிற முழக்கம் தமிழகம் வெல்லும் என்கிற அந்த ஒரு சொல்லுக்குள் இருக்கிறது. எனவே தமிழகம் வெல்லும், தமிழக முதல்வரின் தலைமையில் நமது கூட்டணி வெல்லும், நாம் வாகை சூடுவோம், இந்தியாவிற்கே ஒரு புதுசையை காட்டுவோம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்பது நீண்ட காலமாக இருந்தாலும் இப்போது மாபெரும் மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டதைப் போல நாம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது என்பதுதான் இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களும் ஒரே மனிதனாக நின்று வெற்றி 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 ஒன்றே குறிக்கோள் என்கிற முறையில் நம்முடைய பணிகள் இன்று முதல் தொடங்க வேண்டும். நிச்சயமாக மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
மீண்டும் முதலமைச்சராக நிச்சயமாக பதவியேற்பார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.